ஆராதனை பண்ணுற என்ன திக்க உடச்சி வெளியே தள்ளிட்டாரு. சில பேர் சொன்னாங்க இது பயந்த சுவாபம், கை வேர்க்கும், ஒரு கழுதையும் இல்லை. சொன்னவன் அத்தனை பேர் புழுவுண்டான், குப்புசாமி எல்லாம் ஏமாத்திட்டானுங்க. இது ஒரு நோயின்ட்டானுங்க கொஞ்சம் பேர். என்னது நோய்? நீங்கள் ஒரு மாதிரியான வித்தியாசமாக ஏதோ போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க, டிசீஸ்ன்னு எழுதிடுவாங்க. டிசீஸா? ஏய் யார் நீ? டிசீஸ் இல்லை. ஆமாம், ஆண்டவர் அதையும் மாற்ற வல்லவர். எனக்கு ஆராதனையில் ஆண்டவர் 1000 ஆசீர்வாதங்களை எனக்கு திறந்துருக்கிறாரு. ஸோ அதனால் சபையில் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மின்னுக்கு நின்று ஓஷி பண்ணால் தான் உங்களுக்கு திறப்பாருங்கள. அங்கே நின்றே வாங்கிடலாம், அங்கேருந்தே வாங்கிடலாம். அங்கேருந்து தான் வாங்கினேன். என்னோட ஆராதனை இப்படி இருக்குது, பாட்டு 2 பாட்டு 3வது பாட்டு அப்படி கை தட்டி எல்லாம் உங்கள் 10 கையும் தெரியுங்களா, இந்த விரல் இருக்குத தட்டி அவரை மகிமைப்படுத்தணுங்க, அவரை ஸ்தோத்தரிக்கணும். எனக்கு தெரியும் அப்பப்போ கோவையெல்லாம் உங்களுக்கு நினப்புக்கு வரும். கோஸ்வேலேருந்து கால் பண்ணுவோம், அப்போ தான் அதெல்லாம் வரும் தெரியும். சிஎம்பி பேங்கில் 1.5 மாதம் காசு கட்டலை, மெசேஜ் அப்படியே அந்த சிஓலாம் அப்படியே வருவானுங்க பாருங்களேன். எப்போ வருவானுங்க? ஆராதிக்கும் போது தான் வருவானுங்க. நீங்கள் ஆண்டவர் பைபிள் படிக்கும்போது தான் பாருங்கள், சில பேருக்கு தூக்கமே வரும். உங்களுக்கு தூக்கம் வரணும்னா பைபிள் படிங்க, தூங்கிடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க பாஸ் மற்றதெல்லாம் புரியும், பைபிள் மட்டும் புரியாது. பார்த்து கேள்விப்பட்டீங்களா? நயனம் புக்கு படிப்பாங்க புரியும், மன்னன் புக்கு படிப்பாங்க புரியும், அண்ணன் புக்கு படிப்பாங்க புரியும், விடுகதை எல்லாம் தெரியும். பைபிள் படிக்கிற புரியவே மாட்டேது பாஸ். அப்போ ஏதோ ஒரு மண்டையில் புரியக்கூடாதபடி ஏதோ ஒரு அசுத்தாவி உட்காந்து அதை விரட்டணும். அப்போ அதை மறைந்திருக்கு. அழுலி பாலகர் வாயினால் துதி வரும், நீங்கள் தானே அதெல்லாம் பாருங்க, மற்றதெல்லாம் முடியும். அப்போ அந்த சிந்தையில் ஒரு பிசாசு ஒரு கட்டை வச்சுருப்பான், அந்த கட்டை உடைக்கிற இடம் தான் ஆராதனை. அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வராதபடிக்கு சில விதமான பிசாசு என்ன பண்ணியிருப்பான், சில தடைகளை உண்டு பண்ணியிருப்பான். நீ ஆண்டவரை தேடுறல, முதலாக தேடுறல, உண்மையாக தேடுறல, அப்போ உனக்கு உடனே சில ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடாதபடிக்கு சில கதவுகள் உனக்கு அடைக்கப்படும். அது வரைக்கும் அடைக்கப்படாத கதவு நீ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது அடைக்குதுன்னா சம்திங், ஏதோ ஒரு பெரிய பிளெஸிங் ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை தேடும் போது தான், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தான் பல தடைகள் உனக்கு, அந்த தடைகளை உடைக்கிற இடம்தான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. நீங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்ய செய்ய உங்க முதல் வாயை திறக்க விட மாட்டான். சில பேருக்கு ரொம்ப கை தட்டுறது மாலுவ மாதிரி. என்னதே பக்கத்தில் நம்ம என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்கங்க. அவங்களே அவங்க பிரச்சனை நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க உங்களை பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க என்னை பற்றி என்னமோ நினைக்கிறாங்கன்னு. வாய்ப்பே இல்லை ராஜா. யாருமே நம்மளை பற்றி நினைக்கிறதே இல்லை, அது நம்மளே நினச்சிக்கிறது. நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, நீங்கள் அவங்கள பார்க்குறீங்களான்னு பார்த்தாங்க. உண்மை. இன்னைக்கு சபை இதெல்லாம் தெரியாதனால தான் அவங்க என்ன ஒரு மாதிரியாக பார்த்துட்டாங்க. நம்ம பிரச்சனை தெரிஞ்சிருச்சு பொழுது. உங்கள் பிரச்சனை ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. நீங்கள் பார்த்த விதமே அவங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும், ஏதோ பிரச்சனையோடு இருக்காங்க பொழுது. ஸோ இன்னைக்கு சபையினுடைய மிகப்பெரிய வேதனை என்னன்னா, நம்ம எல்லாம் மிலிட்ரி ஆகிட்டோம். மிலிட்ரினா புரியுதுங்களா? யாரையும் பார்க்க வேணாம், வருவோம், உட்காருவோம், யாரெல்லாம் கை கொடுவோம் அவங்களுக்கு கை கொடுப்போம், மதிக்கிறவங்கள மதிப்போம், சிரிக்கிறவங்கள்ட்ட சிரிப்போம், முடிஞ்சால் சேச்சு முடிஞ்சு ஓடிடுவோம். எவன்ட்டையும் ஐக்கியம் வைக்க. ஏன்னா இது பிசாசு ஏமாற்றி வைத்த மிகப்பெரிய வஞ்சனை. ஆமாம். ஆனால் அந்த ஆராதனையில் ஆண்டவர் அதை உடைக்க விரும்புகிறார். நான் அந்த பவுலும் சீலாவை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது பல ஏங்கலில் படிச்சிருக்கிறேன். இந்த ரூமில் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த பவுலும் சீலாவும் ஏதோ வெளியே இருந்து மைக் எடுத்து பாடுற ஆராதனை வீரர்கள் அடையாது. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதனையை லைஃப் ஸ்டைலாக மாற்றிட்டாங்க. ஆமாம். அதனால தான் தூக்கி அவனை அடித்து எங்கள் ஜெயிலில் போட்டு அவனை தொழுவ மரத்தில் கட்டி தொங்க விடும் பொழுது சிரிச்சுட்டு ஏன் பாட முடியுதுன்னா, இந்த வெளியே உள்ள காயம் அவனை தொட முடியவில்லை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரின் வல்லமை. என்னங்க லேசாக பருப்பு அடித்தாலே ரூமில் போய் உட்காந்துடுறோம். சுட்டுச்சு பாஸ்டர், அதனால நான் ஜெபிக்கல பாஸ்டர், தூக்கமே இல்லை பாஸ்டர், எனக்கு சிரிப்பு வரும். சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் 3 வேளை சாப்பிட்டேன் பாஸ்டர். 3 வேளை ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார் பாஸ்டர், கஞ்சியோட சேர்த்து கோழியும் வாங்கிட்டு வந்தார் பாஸ்டர். ஓ அப்படியா, சாப்பிட முடிஞ்சேன், ஜெபிக்க முடியல.
இதுதான் அவங்க அடி வாங்கி பிச்சு தொங்க விட்டானுங்க. சாப்பிட்டானுங்களா இல்லையான்னு தெரியல. ஜெப வேலை வரும் பொழுது, துதி வேலை வரும் பொழுது பாடல் வெளியே வருதுங்க. சரி, பாடல் வெளியே வந்துச்சு, சும்மா விட்டாராங்க ஆண்டவர். என்ன சரித்திரம் சொல்லுதுங்க, இவனுக்கு 2 பேர்த்துக்காக அந்த அந்த ஸ்டேட் அசைக்கலையாங்க, பூமியை அசைச்சாரு. அப்பதான் நான் அவனை விளங்கிக்கிட்டேன், அவருக்காக நிற்கிற பிள்ளைகளை ஸ்டேட்டை மட்டும் அசைக்க மாட்டாரு, நீ இருக்கிற கூடாரங்களை மட்டும் அசைக்க மாட்டாரு, உனக்காக பூமியை அவர் அசைப்பாருங்க. துதியில் அவ்வளோ நல்ல பெரிய கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸோ அதனால சபையே கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். ஒரு தடவை கூட சொல்லியிருக்கேன், ஒரு பாஸ்டருக்கு ஸ்ட்ரோக்கே அடிச்சிருச்சாங்க, அவர் சபையை மிஸ் பண்ணதே கிடையாதான். ஆராதனை கிளம்பிட்டு இருக்கு, ஹஸ்பண்ட் போயிட்டு ஹஸ்பண்டை பார்க்குறாங்க, ரூமில் ஸ்ட்ரோக்கோட உட்காந்துருக்காங்க, அடிபட்டு ஸ்ட்ரோக்கு, காலை எழுந்திருக்க முடியல. சொன்னாராம், எப்படியாவது கூட்டிகிட்டு போயிரு சேர்ச்சுக்கு. எப்படிங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறது, பெட்டோட தூக்கிடுன்ட்டாராம். விசுவாசத்தை பாருங்க, எவனையாவது வர வச்சு தூக்கிட்டு போயிரு. ஏன்னா எனக்கு தெரியும், ஆலயத்துக்கு போனால் எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துருவார். சேச்சு பாஸ்டருங்க எப்படி இருக்கும், பாஸ்டரே சேங்கிட்டுனா என்ன கதைங்க. பின்னால் வண்டி வக்கலை தூக்கி பின்னால் உட்கார வச்சுருக்காங்களாம், மின்னுக்கு அம்மா பாட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அவர் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணார், ஆண்டவரை எழுப்பி விட்டுருங்க, உங்கள் சபையை நான் மிஸ் பண்ணதே கிடையாது ஆண்டவரை. ஆராதனை முடியத்துக்குள்ள எழுப்பி விட்டாராங்க. நல்லா கை தட்டலாம. அல்லேலூயா. இவங்களாம் யாருங்க? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், வைராக்கியமாய் நின்றவர்கள். நீ கிறிஸ்துவங்களுக்கு அந்த வைராக்கியம் வேணுங்க. நம்ம என்ன வைராக்கியம் சொல்லுங்க? அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன். சில பேர் நல்லா சிரிக்கிறாள். என்ன ஒரு பெரிய காமெடினா, அவங்க மாற போறாங்களாம். எப்படி மாற போறாங்களாம்? சீரியஸா மாற போறாங்களாம். சிரிப்பு வருங்க. அவங்க இனிமேல் என்ன பண்ண போறாங்களா, நான் கரெக்டா இருக்க போறேன், நான் பாருங்க இனிமேல் கரெக்டா இருக்கேன், நானே நல்லாவே இருக்காதுங்க, மூஞ்சி என்னமோ அவிஞ்ச மாதிரி இருக்கும். சிரிச்சாதாங்க அழகு. நம்மளாவே இருப்போம்லங்க. ஏங்க மற்றவங்களுக்காக மாறுறீங்க? பாவம் இல்லை? யாருக்காக மாறாதீங்க, நீங்களாவே இருங்க. நீங்க கோவப்படுறீங்க, சிரிக்கிறீங்க, எல்லாமே செய்யுங்க. நானாவே இருக்கிறேன். ஒரு காலத்தில் நாங்கள் உங்களை பார்த்து அவங்க மாறிடுவாங்க. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வேலன் இருக்குங்க. சில பேர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் பல 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 கோணலில் பல ஆளுங்களை பார்த்துருக்குறேன். ஏன்னா மேலேருந்து பார்க்குறோம்ல. இப்போ நீங்கள் எல்லாமே என்ன பார்க்குறீங்க, நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். பல ஊழியத்தில் பல ஆட்களை பார்த்துருக்குறோம். ஆனால் சின்ன வயதுலேருந்து ஊழியத்தில் வந்தனால நிறைய ஆளில் பார்த்துருக்குறோம். சொல்லுவாங்க சில பேர், நான் இனிமேல் கரெக்டாக இருக்க போகிறேன். கரெக்டாக இருக்கும் போது அடியே விழுவோம். அவன் மாதிரி இருந்திருக்கலாம். கரெக்டாக இருக்க போகிறேன், டைமுக்கு நின்று கிளம்பிடுவேன், ரொம்ப சிரிக்க மாட்டேன், சிரிச்சா குழியெல்லாம் விழக்கூடாது, பல்ல காட்டக்கூடாது. அப்போ அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்களாம், ஐயா என்ன ஆகிட்டாராம், நல்லா ஆகிட்டாரு. பெரிய ஐயா பார்ப்பாரு, பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தது நான், ஆலயத்தில் இப்படி இருக்கியா நீ, இருப்பா வரேன், இருக்க வேண்டிய இடத்துல எடுத்துடுவார். 3 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை கேஸாக பார்த்துருக்குறோம். அவர் நல்லா சிரிப்பார் அவன். ஸோ அதனால் கரெக்டாக இருக்க போகிறேன், மிலிட்ரி மாதிரி இருக்க போகிறேன். இல்லை, ஆண்டவருக்கு பிள்ளையாக இருப்போம், கைத்தட்டு கொடுப்போம், ஆண்டவருக்கு பிள்ளையாக இருப்போம். ஆண்டவருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இருங்க, இளமையாகவே இருப்பீங்க. எதையாவது ஒன்று உங்ககிட்ட அப்படி கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஒரு சபையில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர்ட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்களை பார்க்க தான் வரேன், எங்கள் சபையை மாற்று. ஒவ்வொரு எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்ணுறீங்க? பிசாசு குறி வைத்த மிகப்பெரிய இடம் சபை. அதனால தான் சபையில் உள்ள பிரச்சனையை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தீர்க்கவே முடியல. இது தீர்க்கிறதுக்காக நம்ம வரல, இந்த பிரச்சனையை மேற்கொண்டு அதிலிருந்து ஜெயம் பெற தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால தான் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை உபத்திரம் இருக்குன்ட்டார். அவர் ஜெயிச்சு வந்துட்டாராம். இப்போ நீங்களும் ஜெயிக்கணும், பிள்ளை ஜெயிக்கணும்னு. அன்றைக்கி பாருங்கள், சுந்தரனும் பாலெல்லாம் போயிருக்கிறாங்க ஓட்டம், பிள்ளைங்க ஓடும்போது. சரி 10 பிள்ளைங்க ஓடினாங்களே, நீங்கள் எல்லோரும் யார் பிள்ளையை தான் பார்த்தீங்க? தட்டு கொடுங்களேன், சொல்லுங்க. ஒரே சேச்சா இருந்தாலும் எல்லாரும் உன் பிள்ளை எப்படி ஓடி தான் பார்த்துருப்பீங்க. ஆடா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் இவன், என்னடேடி காலையை முட்டையை சாப்பிட்டு போக சொன்னோம் தானே, 4ஆவதாக வந்திருக்கான் பாரு, அப்படியே பார்ப்பீங்க தானே. எல்லாரும் உங்கள் பிள்ளைங்க தானே பார்த்தீங்க, அவர் எல்லா பிள்ளைங்களையும்
நம்மளுக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா நம்ம ரத்தம். அப்போ அவரு ஒருத்தனுக்காக ரத்தம் செஞ்சல, எல்லாத்துக்கும் ரத்தம் செஞ்சிருக்கிறார். அதனால தான் அவர் பார்க்குற விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. அதனால தான் சபையுடைய போதகர் நானும் அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறேன். என் பிள்ளைய மட்டும் நான் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைங்க தானே. ஸோ எல்லாரும் வரணும், எல்லாரும் முன்னேறணும். உடனே சுந்தரன் அனுப்பிட்டாரு, என் பிள்ளை ஒன்றா தான் வந்துருச்சு. என்ன சந்தோஷம் பிள்ளைக்கு. அப்புறம் உடனே என் குரூப்பில் போட்டேன், அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஆண்டவர் உலக அப்பாவுக்கு ஒரு பிள்ளை ஜெயிக்கிறது வெற்றி, நம்ம அப்பாவுக்கு எல்லாரும் ஜெயிக்கணுன்றது தான் மிகப்பெரிய வெற்றி. எல்லோரும் ஜெயிப்போமாங்க, ஆண்டவருக்காக நிற்போமா? ஸோ அதனால் இந்த போராமை, கசப்பு, வெறுப்பு, சூரியன் உதித்து அஸ்தமிக்கிறதுக்குள்ள ராத்திரி எத்தனை பேர் நைட்டு ப்ரே பண்ணிட்டு படுப்பீங்க? இல்லைப்பா சார், காலை ஜெபம் பண்ணுறது தான். நேராக ராத்திரி போய் நீட்டிடுவோம். நீட்டிடாதீங்க. சத்தியத்தை பேசினா மைக்கும் பிடிக்க மாட்டேது. அப்படியா? ஊசியை சிரிப்பு காட்டி தான் போடணும். ஓகே, ஸோ அதனால் எதில் விட்டங்க? நேராக போயிட்டு படுக்கையில் அப்படி வந்துட்டாருன்னா கஷ்டமாயிரும். அதனால் ராத்திரி தூங்கும்போது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை யார் யாரெல்லாம் நான் மன்னிக்கணுமோ மன்னிக்கிறேன் ஆண்டவரை. எத்தனை பேர் அதெல்லாம் செய்கிறீங்க? வேறு அன்னன்னைக்கு பிடிங்கிருங்க. மரமாக கனியாக வளர விட்டு கடைசியில் மரத்தையும் நீங்கள் ஒன்றும் பிடுங்க முடியாது, ஆலமரமாக அது மாறிடும். ஆண்டு உணர்த்தப்பட்ட காரியம். ஒவ்வொரு நாளும் சபை தூங்கும்போது கணவன் மனைவி ஐக்கியம் கூட இந்த பேசாமல் 2 வாரம் இழுக்கப்புறம் இழுத்துடாதீங்க. பேய் வந்து நடுவில் படுத்துக்குவான், பக்கத்தில் படுத்துருப்பான். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் பெரிய சாதனை பண்ணிட்டீங்க, 1 வாரம் பேசாமல் இருந்திருக்கேன்னு. நடுவில் யார் இருப்பாருன்னு ஐயா இருப்பார், பல்லோடு இருப்பார். இப்படியே தொடர்ந்து செய்கிற குடும்பத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும், ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும். பிசாசுக்காக தான் ஆண்டு சொல்கிறார், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒற்றுமையை ஆண்டவர் நிலைநாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். ஸோ ரொம்ப சந்தோஷம், சபையில் எல்லாரும் நல்லா ஒருமனப்படுறீங்க. உங்கள் அன்புக்காக நன்றி. ஒரு காரியம் குரூப்பில் போட்டால் முடியாது, வேணாம், அதெல்லாம் சொல்லாமல் எல்லாரும் கை கொடுக்குறீங்க பாருங்கள். யூ ஆர் சூப்பர். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில சகோதரிலாம் சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நான் நிறைய அக்யூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கிறேன் நிறையா சர்ச்சஸில் குரூப்பில். ஆனால் ஆண்டவர் இங்கே அதை கொண்டு வரல, இங்கே இன்னமும் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு. இது நம்பனால இல்லை, கர்த்தர்னால. ஸோ எந்த சபை பலப்படும்னா ஆவியானவர் உலாவுகிற சபை மட்டும்தான் பலப்படும். அதனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு மனமாக உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம மத்தியில் என்ன பண்ணுவார்? உலாவுகிற தெய்வமாக இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர் மறுபடியும் அந்த பகுதியை. மத்திய முதலாவது, ஸோ முதன்மையான இடத்தை கர்த்தர் அவருடைய சபைக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபையை முதலிடம், பக்கத்தில் சொல்லுங்கள் முதலிடம். உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள் முதலிடம். உங்கள் ஹஸ்பண்ட சொல்லுங்கள் முதலிடம். உங்கள் மனைவிட்ட சொல்லுங்கள் முதலிடம். கர்த்தருக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்து விடுங்கள். நீங்கள் முதலிடத்தை கொடுத்துட்டீங்கன்னா மற்ற இடத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமாம், உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கிறிஸ்துவ ஜீவியம் ரொம்ப அழகானதுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம சில வேளை அதை மறந்து போயிடுவோம். அதனால நான் உங்களுக்கு நினைப்பு விட்டுக்கிறேன். முதலாவது கர்த்தரை நாம் தேடுகிற ஒரு சபையாக நாம் காணப்பட வேண்டும். அந்த பகுதியில் ஒரு வசனத்தை சொல்கிறேன், வாசிங்க என்னோட கூட சேர்ந்து. 6வது அதிகாரம் 25வது வசனத்துலேருந்து வாசிப்போமே. ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நிறையா பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக, சில பேரண்ட்ஸுக்குலாம் 12ஆம் மாதமே கவலை வந்துடும். ஏன்னா 1ஆம் மாதம் பிள்ளைங்க எங்கே போகிறாங்க? 12ஆம் மாதமே பட்ஜெட் போட்டுருவாங்க. ஏன்னா தேவைகள் என்னது? சில குடும்பங்கள் பயப்படுறதை பார்த்துருக்குறேன். சரி, இப்போ உங்களை கேட்குறேன், இப்போ 3ஆம் மாதம் ஆயிடுச்சு, இப்போ பயம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா எல்லாம் செஞ்சு அனுப்பிட்டீங்க. கைத்தட்டு கொடுங்களேன். எப்படி செஞ்சீங்க? எப்படி செஞ்சீங்க? இருக்கிறவங்க செஞ்சிட்டாங்க, இல்லாதவங்க எப்படிங்க செஞ்சீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, எப்படியும் இது நடந்துடும். கைத்தட்டு கொடுப்போம், எப்படியும் நடந்துடும். எப்படி நடந்துடுங்க? என்னங்க, அஸ்லி பிள்ளைங்களுக்கே ஸ்கூல் கிடைக்குது. காட்டில் உள்ள பிள்ளைங்க
அதுவும் பார்க்குறேன், அதுவும் பேக்கை போட்டு ஸ்கூலுக்கு போகுது. அப்பா அம்மா அங்கேயே புல் காய்கறி வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களையும் கர்த்தர் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. எப்படிடா ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். காட்டு புஷ்பத்துக்கே நல்லவராக இருப்பாருன்னா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படிங்க கைவிடுவார்? இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பயம் வருது. இதை எப்படி நான் செய்ய போகிறேன்? என் பாடி தாங்குமா? தாங்குங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க தாங்குன்னு? எங்கள் வீட்டில் 18 வருஷமாக ஒரு வாளி இருந்துச்சு, தாங்குது இன்ன வரைக்கும். தண்ணி கொஞ்சம் வெளுத்து போச்சு தான், வெளியே தான் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, ஆனால் உள்ள தண்ணியை தாங்க பிடிக்கிற ஒரு சக்தி இருக்குங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், 18 வருஷம் வாளியை மனுஷன் கண்டுபிடிச்சி தாங்குதுன்னா என் சாயலில் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ எப்படி தாங்காமல் இருப்ப? கண்டிப்பாக உன்னை கொண்டு நான் காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை தயவு செய்து இந்த பயத்திலேருந்து வெளியே வாங்க. ராஜ்யத்தை சரியாக தேடினீங்கன்னா பயம் படிப்படியாக உங்களை விட்டு விலகும். பயம் கண்டிப்பாக விலகும். வாசிப்போமே. ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்தினார். பிள்ளைங்கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்து. ரொம்ப சில பேர் பயந்து போய் கிடக்குறீங்க, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து. நான் வேற ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்தேன், எனக்கு என்னன்னே தெரியல, மாறிக்கிட்டே இருக்குது. எழுதிட்டு வர்றது ஒன்றா இருக்கும், அவர் பேசுறது ஒன்றா இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன் அவர் பேசுறது தான் சரியானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த டைமுக்கு அவர் என்ன பேசணுமோ அதை பேசுவார். ஸோ அதனால் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? ஆண்டவர் இன்னைக்கு பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரட்டும். பயப்படாதீங்க. அடுத்தது வாசிப்போம். ஆண்டவர் எதை பார்க்க சொல்கிறாரு? பறவைகளை கொஞ்ச நேரம் பாருன்றாரு. பறவைகளை பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதே இல்லைன்றீங்களா? சூரியனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் பேருன்றீங்களா? மேலே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாச, ஃபுல்லாக கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை. ஏன் அதை பார்க்க சொல்கிறாருன்னா, அதுக்கு வீடும் கிடையாது, அதுக்கு டெய்லி சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு தெரியாதாங்க. அது நம்மள மாதிரி கிடையாது. நம்மனா இப்போ பசினா எங்கே போயிடுவோம்? இலக்கியாஸுக்கு போயிடுவோம். அப்படியே பசினா டேஸ்ட்டுக்கு நான் தாவா பிரியாணிக்கு போயிடுவோம், ஜேபிக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் பசிச்சுன்னா அப்படியே தாமானியூ நம்பர் 1 கடைக்கு போயிடுவோம். இதுக்கு அந்த மாதிரி கடைலாம் கிடையாது. எதுக்கு? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. இந்த விதைக்கிறது, அறுக்கிறது, சேர்த்து வைக்கிறது நம்ம கிட்ட தான் அந்த பழக்கம் இருக்குது. அதுக்கு அந்த பழக்கமே இல்லையா? கைத்தட்டு கொடுத்துருவோமே, அந்த பழக்கமே இல்லையா? இப்போ நம்ம பாருங்களேன், சோறு ஆக்கும்போது கொஞ்சம் தங்கிருச்சுன்னா கொஞ்சம் சாம்பார் கூட வச்சுட்டோம், உடனே என்ன பண்ணிடுவோம்? பேக் பண்ணி ஐஸ் பெட்டியில் ஏற்றிடுவோம். அதுவும் கட்டி ஐஸ் பெட்டி, ஏன்னா நாளைக்கு பாய்க்கிறதுக்கு. டக்குன்னு பையை பிரிப்பாங்க, டக்குன்னு போடுவாங்க, சாம்பாராக மாறிடும். இந்த குருவிகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லையா? இப்போ சாப்பிட்டது தான். ஆமாம். அப்போ நாளைய காரியங்கள் அதுக்கு தெரியுமா? என்னை படைத்த கர்த்தர் எனக்கு தேவைகளை போஷிப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஏன் தங்களை அதை கவனித்து பார்க்க சொன்னார்? சயின்ஸ்லேயே, அறிவியலில் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, ஒரு பறவையும் ஆகாரம் இல்லாமல் செத்ததா சரித்திரமே இல்லையாங்க. கைத்தட்டு கொடுக்கலாமே. அவங்க சொல்கிறாங்க, அது நோயில், சீக்கில் பறவைகள் நிறையா சண்டை போட்டு ரெக்க உடஞ்சி அப்படி தான் செத்து போயிருக்க தவிர, இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பாடே கிடைக்கல, அதனால நான் செத்துட்டேன்னு சொல்லி பறவையில் ரிசர்ச்லேயே இல்லையாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் கவனித்து பார்க்க சொல்கிறாருன்னா, ஒரு தடவை ரிசர்ச் பண்ணி இதை படித்தேன். ஏன் ஆண்டவர் இதை கவனித்து, ஆண்டவர் ஏதாவது கவனித்து பாருங்கள்னு சொன்னாருன்னா அதில் சம்திங் ஸ்பெஷல் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா அந்த பறவையை அவர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? ஆகாயத்து பட்சிகளை சும்மா பாருன்னு சொல்லலை, ஃபோக்கஸ் பண்ணி பாரு. அதுவும் படைப்புகளிலே ஒன்று. ஆனால் அந்த படைப்புகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அவைகள் விதைக்கிறதும் இல்லை. சரி, யார் விதைப்பா? மனுஷன் தான் விதைப்பான். இப்போ உங்களுக்கு ஏப்பிள் மரம் வேணும்னா என்ன விதைப்பீங்க? ஏப்பிள் விதைப்பீங்க. விதைக்கிற குணம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு அது விதைக்கலை. அப்படின்னா அந்த பறவையை வச்சு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விதைப்பதும் இல்லை, அறுத்தது. அது சரி, விதைத்து இப்போ கனி காலம் போய்ட்டு அறுக்க போவோம் அப்படின்னு போய் அறுக்கிறதும் இல்லை, அறுத்தது. அதுக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்குது, ஃப்யூச்சரில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தோப்புலாம் சேர்த்து வைப்புன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறதும் இல்லையாங்க.
அடுத்தது வாசிப்போம். அவைகளையும் உங்கள் பரமபிதா, பக்கத்தில் சொல்லுங்க, பரமபிதா, பரமபிதா, பரமபிதா. இன்னொன்று சொல்லப்படுகிறது, பிழைப்பூட்டுகிறார், பிழைப்பூட்டுகிறார். எப்படி கோட் பண்றாரு பாருங்க. இயேசு சொல்றாரு, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். வந்துட்டார் ஐயா, சூப்பர் ஐயா. என்ன பண்றாரு? பக்கத்தில் சொல்லுங்க, பிழைப்பூட்டுவார். சயின்ஸில் சொல்றாங்க, அறிவியலில் சொல்றாங்க. அந்த நேஷனல் ஜியோகிராஃபியோட சில காரியங்கள்லாம் நான் பார்ப்பேன், கொஞ்சம் படிப்பேன், அதில் போடப்பட்டிருக்கிறது. இல்லை, அவர் விட்டுருங்க, நீ வாயா, நீ ஊழியக்காரன் தான். அவர் சொல்கிறாரு, பறவைகளை ரிசர்ச் பண்ணோம். இவங்க வந்து பைபிள் படித்தவங்கள. பறவைகளுக்கு 1000 கோடிக்கணக்கான பறவைகள் உண்டு. அந்த பறவைகளுக்கு எல்லாம் கர்த்தர் ஆகாரம் தருகிறார். டெய்லி அதுக்கு ஆகாரம் கிடச்சிருமாங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்ல. டெய்லி அதுக்கு ஆகாரம் கிடச்சிருமா? என்னங்க, 1000 பறவை ஒரே இடத்துல ஒரே மரத்தில் மேயுது, எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடச்சிருதுங்க. எத்தனை பேர் அதெல்லாம் யோசிச்சிங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், உன்னை நான் பிழைப்பூட்டுவேன், நீ பயப்படாத. பறவையே பயப்படலை, நீ ஏன் பயப்படுற? பாருங்க, சேர்த்து வச்சு விதைச்சு அறுத்து அப்படின்னா நமக்கு பயம் இருக்காது. அது அறவே 3ஐயும் செய்யலையாம். சேர்த்தும் வைக்கல, விதைக்கவும் இல்லை, ஃப்யூச்சருக்கு களஞ்சியத்தை சேர்த்தும் வைக்கல. ஆனால் இப்படி சேர்த்து வைக்காத இந்த பறவைக்கு பரமபிதா மாதந்தோறும் அல்ல, வாரந்தோறும் அல்ல, தினந்தோறும் அவைகளுக்கு பிழைப்பு ஊட்டுகிறார். ஸோ உங்களை பார்த்து சொல்கிறேங்க, சட்ட சுழலாம் போட்டு கொடுத்த நமக்கு, அவருடைய சாயலில் படைத்த நமக்கு எப்படிங்க நன்மை செய்யாமல் இருப்பார்? மறுபடியும் நம்ம சில வேளை மறந்துடுவோம், நம்ம மூளை இருக்குல்ல, மறந்துடும். சில வேளை கடவுளே இல்லைன்ற இடத்த கூட நம்ம இருப்போம். இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குது? இருக்காருங்க. இருக்கிறனால தான் இன்றைக்கி மனுஷனாக இருக்கிறோம், மனம் மாறி இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கட்டக்கூடியவர். அடுத்தது வாசிக்கலாமே, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பைபிளில் போட்டிருக்கு, அது விதைக்கலை, அறுக்கலை, சேர்த்து வைக்கலை, அதை பார்க்கிலும் நீ விசேஷித்தவர்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், விசேஷித்தவர்கள். ஸோ நீங்கள்லாம் விசேஷித்தமானவங்க. இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பம்லாம் கட்டப்படுங்க, பயங்கரமாக கட்டப்படும். நான் ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேலையில் கட்டப்படுவீங்க, வார்த்தையில் கட்டப்படுவீங்க, குடும்பத்தில் கட்டப்படுவீங்க, இழந்ததுலேருந்து கட்டப்படுவீங்க. இழந்ததெல்லாம் சகலமும் உங்களுக்கு திருப்பப்படும். உங்கள் வாழ்க்கையில் போன ஹெல்த்து திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் இதெல்லாம் செய்வார். அடுத்தது வாசிப்போம். இப்போ வராரு பாருங்க ஆண்டவர், கவலைப்படுகிறதுனாலே. இப்போ நீ கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். ஏன் கவலைப்படுறேன்னு கர்த்தர் கேட்குறாரு. அதுக்கு பதிலாக நம்ம துதி செய்யலாமே. அவன் இல்லாமையிலிருந்து கர்த்தரை என்ன பண்ணுங்க, துதிங்க. அதுதான் பவுலும் சீலாவும் செஞ்சாங்க. அடி வாங்கிட்டு கூட துதிக்கிறாங்க. சடனில் ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க. சடனில் ஒரு நாள் ஓஷிப்பை பற்றி பேசுகிறேன். ஓஷிப்புடைய 7 ஆசீர்வாதங்கள் வசனம் வச்சு பேசுகிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிப்போம். கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. ஸோ பார்த்தேன், ஒரு யானையை ஸ்ப்ரே அடிச்சிருக்கானுங்க. லைனாக இருக்குது, ஜிப்ரா மாதிரி அடிச்சிருக்கிறானுங்க. நான் பார்த்தேன். உடனே அதில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இப்போ யானை ஜிப்ராவாக மாறிடுமா? இப்போ லைனை கொடுத்தனால யானை ஜிப்ராவாக மாற வாய்ப்பு இருக்காங்க? வாய்ப்பே இல்லை. யானை தான், கலர் தான் ஜிப்ரா மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஆனால் ஜிப்ராவுக்கு அடிச்சிருக்கிறார் ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சாலாவை அடிச்சாருன்னு சொல்ல முடியுமாங்க? அவ்வளோ நேர்த்தியாக ஆண்டவர் அவருடைய சரீரத்தை படைச்சிருக்கிறாரு. ஆனால் யானைக்கு அப்படி படைக்கல. யானைக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒன்று நல்லா விளங்கியிருக்கு, நமக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கிறாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த கொடுத்ததில் சபை மேன்மை பாராட்டுங்கள். கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நிறையா காரியம் இருக்குது. நோய் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், டிப்ரெஷன் வரும், வேறு என்னென்ன டி இருக்குது எல்லாம் வரும். அப்புறம் சில பேர் சொல்லுவோம், கொஞ்ச நாள் கழித்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன். என்னடா பேசியிருக்கீங்க பாருங்க. இதுக்கெல்லாம் இந்த பயத்துக்குள்ளே பல விதமான பேய் குடிக்கொள்ளும். அதனால இயேசு சொல்கிறாரு, பயப்படாத,
பயப்படாத. பயப்படாத வார்த்தை மட்டும் 365க்கு மேலே இருக்குதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளைக்கும் நம்மகிட்ட சொல்கிறாரு, பயப்படாத பயப்படாத பயப்படாத. ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. பச நெஞ்சு ஊசி மாதிரி குத்துது, பயப்படாத, ஒன்றும் ஆகாது. பச தூக்கம் வரும்போது அடைக்கிது, ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுக்கு தெரியுங்களாங்க, நம்ம பாடியிலேயே சொந்தமாக ஹீலிங் பண்ணிக்கக்கூடிய சொரோப்பிலாம் உள்ளே இருக்குது. கைத்தட்டு கொடுப்போம். சரி, இப்போ வலிய காயம் போட்டால் ஆன்டிபிளாஸ் போடுறீங்க. உள்ளே எத்தனை காயம் பட்டிருக்கோம், எத்தனை தடவை கோழி லபாக்க லபாக்கன்னு இழுத்துமே. ஏதோ ஒரு பைப்பில் போய் அடித்து கீழே விழுந்துருந்துச்சுன்னா தெரியுமா நமக்கு? இப்போ உள்ள போய் யாருங்க ஆத்துறது? உள்ள ஒருத்தர் இருக்கு. வெளிக்காயத்தை நீங்கள் ஆற்றுவீங்க, உள் காயத்தை. இது யாருக்கு நடக்கும்னா, அவரை முதன்மையாக வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். அதனால கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் அடுத்தது நிறைய பேருக்கு சட்டை தான் கவலையே. நீ சண்டே என்ன போட்டு போகிறது? ஆனால் அலுமாரி வந்து 100 சட்டை இருக்கும். ஒரு பெரிய காமெடியிலே பெரிய காமெடி இதுதான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அப்போ கண்டிப்பாக அங்கே சீசர்கள்லாம் உடைக்காக கவலைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆண்டவரே ஒரே உடுப்பை 10 நாள் போட்டிருக்கோம். பாருங்கள், நீங்கள் கூட தானே வந்தீங்க, நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் எடுத்துட்டாரு. உடைக்காக ஏமா கவலைப்படுற? ஆமாம், நான் உடைக்காக கவலைப்பட்ட காலங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆமாம், இன்றைக்கி உடையெல்லாம் கிஃப்டாக வந்துட்டு இருக்குது. நம்ம வாங்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம சைஸ் தெரியுது பாருங்களேன். அது ஒரு பெரிய சூப்பர்ல. கர்த்தர் நல்லவர். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? பாருங்க, பறவையை பேசினாரு. சாப்பாடு எல்லாம் அதுக்கே நான் சந்திக்கிறேன், உனக்கு சந்திப்பேன்னு. இப்போ உடைக்கு வந்துட்டோன்னே இப்போ எங்கே போயிட்டாரு? காட்டு பூலாம் கொஞ்சம் பாரு, எவ்வளோ அழகாக சட்டை போட்டுருக்குது. காட்டு புஷ்பங்களை எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். ம் 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 அடுத்தது ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சில வேளை நம்மளை புரிய வைக்கிறதுக்கு பறவையை காட்டுறாரு, பூவை காட்டுறாரு, காட்டு பூவை காட்டுறாரு. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் காட்டினாதான் ஆமாண்டவரே இப்போ கொஞ்சம் நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு இவர் படுற பாடு இருக்குதே. ஆனால் கேட்டால் யாரோட பிள்ளைங்கன்னு சொல்கிறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனோட பிள்ளைங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இருந்து நம்ம பயத்தோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், எதை குறித்தும் நீ பயப்படாத, நான் உன் தேவையை சந்திப்பேன். உங்களுக்கு ஒரு தேவ மனுஷன் தெரியும், ரீனால் பொங்கே. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இவேஞ்சலிஸ்ட். அவருடைய கூட்டத்தில் தான் மில்லியன் ஜனங்க சோல் ரசிக்கப்பட்டாங்க. அவருக்கு ஒரு டீம் இருப்பாங்களாம் பாருங்கள். என்றைக்குமே ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுற ஒரு 3-4 பணக்காரங்க இருந்திருக்கிறாங்க. அவர் பெரிய பெரிய கூட்டம் நடத்தும் போது ஒவ்வொரு கூட்டமும் மில்லியன்ஸ் ஆஃப் பணம் செலவு பண்ணி ஆகணும். அந்த இடம் ஸ்டேஜு, ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பணம் இல்லாத இடம், வறுமையான ஜனங்க. அப்போ அந்த ஜனங்கிட்ட நீங்கள் என்ன வாங்க முடியாது? பணம் வாங்க முடியாது. அப்போ இந்த இந்த 3 டீம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டம் நடத்தும் போது காசெல்லாம் தூக்கி போடுவாங்களாம், மில்லியன் கணக்கில். அவங்களாம் ஒரு பிஸ்னஸ் பீப்புள். அவர் என்றைக்குமே இந்த 3 பேரை தான் நம்பி சார்ந்து என்ன பண்ணுவாராம், கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவங்க ஏன்னா பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜ் எல்லாம் காரியங்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவங்க மேலே ஒரு தனி மரியாதை, இவங்களுக்காக தனியாக பாஸ்டர் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். அவர் எல்லா மினிஸ்ட்ரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. சவுத் கொரியா நினைக்கிறேன், அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்யும்போது 1.8 மில்லியன் பேர் வந்தாங்க. பெரிய கைத்தட்டு கொடுப்போம். 1.8 மில்லியன் பேர். அப்போ அந்த கூட்டத்தை நடத்த போகிறாங்க. அந்த கூட்டத்தில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ என்றைக்குமே இவர் அந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னே இந்த 3 பேருக்கு வந்து அவங்க கூட ஒரு லீடர் இருப்பாங்களா, கால் பண்ணி, ஐயா ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், காசு போட்டுருங்க அப்படின்னு. இவங்களும் 2 நாளாக கால் பண்ணுறாங்களா, ஃபோனே எடுக்கலையாம். சரி, ஒரு ஆள் எடுக்கலனாலும் பரவாயில்ல, 3 பேர் எடுக்கலையாங்க. அங்கே ஸ்டேஜ் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் காசு ரெடி பண்ணியாச்சு. முதல் நாள் கூட்டத்தை நடத்திட்டாங்க. கால் பண்ணுறாங்க மறுபடியும் ஃபோனை. சில பேர் இப்படி தான், நிறைய பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க.
அதனால தான் நம்ம நம்பிக்கை என்றைக்குமே மனுஷன் மேலே ஒரு 50% இருந்தாலும் 100% கர்த்தர் மேலே தாங்க நம்பணும். அதை கற்றுக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். என் உயிர் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர்லாம் சொல்லிடாதீங்க. முதல் டுபுக்குன்னு விழுறதே அதுதான். செஞ்சிடவே கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்காத காரியம். நீங்கள் சொல்லணும், கர்த்தர் கொடுத்த பாஸ்டர்னு சொல்லிட்டீங்கன்னா, கர்த்தர் பேரை முதல் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக போகுது, பிள்ளை. எங்கள் பாஸ்டர் தெய்வம் மாதிரி, தெய்வம் மாதிரி, தெய்வத்தை கொஞ்சம் தள்ளுறேன்னு சொல்லி தள்ளிடுவார். ஸோ இதெல்லாம் செஞ்சிடவே கூடாது. இதெல்லாம் சபை கற்றுக்கொள்வோமா? எங்கள் பாஸ்டர் தெய்வம் மாதிரி இல்லைங்க, கர்த்தர் தான் எங்கள் தெய்வம். கைத்தட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. எங்கள் கணம் துதி எல்லாம் கர்த்தர். ஆண்டவர் நல்ல ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும். எங்களுக்கு கிடச்சிருக்கிற பாஸ்டர் இருக்கிறாரு, உலகத்தில் எவனும் கிடைக்காது. முடிஞ்சுது. அடுத்த வாரமே பாஸ்டர் பெங்கோ ஆக போகிறான்னு அர்த்தம் வேணாங்க. சில பேர் கோயில் கட்டிட்டாங்க பாஸ்டருக்கு, இப்போ இறந்து வேலோடு இறங்குற வேலை தான். வேணாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ இந்த தேவ மனுஷன் என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே மைண்டில் ஓடுதான், எப்படா பணத்தெல்லாம் கட்டுறது, 3 பேரும் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி. 3ஆம் நாள் கூட்டமும் முடிஞ்சிருச்சாங்க. கூட்டம் முடிஞ்சிட்டு எல்லாம் பேமெண்ட் வாங்குறவங்கலாம் அப்படி ஒரு ஸ்டேஷன் கழட்டுறாங்களாம். நம்ம கூட்டம் தான் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, டாட்டா கிளம்பிடுவாங்களே. எல்லாம் கிளம்பிட்டாங்க. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. உடஞ்சி போயிட்டாராங்க. என்னடா இந்த 3 பேர் என்ன பண்ணல, பணம் போடுறவங்க ஃபோன் எடுக்கல. எப்படி இருக்கும் யோசிங்க. கொஞ்சம் பணம் இல்லைங்க, எத்தனையோ 1 மில்லியன் 2 மில்லியன் பணம் தேவை. கூட்டம்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது. எல்லாரும் ரிசீட்டோட வந்து எங்கே வந்து நிற்கிறாங்களாம், பாஸ்டருடைய பக்கம் டீமில் வந்து நிற்கிறாங்களாம். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க. உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாராம். ஜெபமும் வர மாட்டுதான். ஏன்னா சில சமயம் அந்த சூழ்நிலைக்குள்ளே போயிட்டோன்னா ஒன்றும் வேலை செய்யாது. நான் தான் கடந்து போயிருக்கிறேன். இந்த இப்போ ஒரு 5000 வெள்ளி கட்டணுன்ற மாதிரி பிரச்சனைலாம் கடந்து போகும்போது மண்டை சுத்தம் பாருங்க. அப்போ தான் வீட்டெல்லாம் தேடும், எந்த பொருளை தான் விற்கிறது, எதுவுமே விற்கிற மாதிரி இல்லை. அப்படிலாம் அந்த கூழெல்லாம் கடந்து போயிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி அவர் உடஞ்சி போயிட்டாராம் பாருங்க. உடஞ்சி போயிட்டு இருக்கும்போது கூட்டெல்லாம் கலையும் போது ஒருத்தர் அந்த ஹேண்டிகேப்பில் ஒருத்தர் வந்தாராம். கால் உடஞ்சி குச்சியோடு வராரு. வந்துட்டு ப்ரே பண்ணுறதுக்கு வராரு. இவரே நொடிஞ்சு போய் உக்காந்துருக்கிறாரு. பணத்தை எப்படி கட்ட போகிறேன்னு வந்துட்டு, ஐயா ப்ரே பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாராம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாராம். இவருக்கு ஒரே செகண்ட் தான் ஜெபம் பண்ணாராம். ஏன்னா இப்போ ஜெபம் முக்கியமாக பணம் முக்கியமானு கேட்டால், இப்போ ஹேண்டிகேப் நடக்கிறது முக்கியம் இல்லை, இப்போ பணம் கட்டுறது தான் முக்கியன்ற ஒரு டென்ஷனில் இருக்கிறாரு. அந்த ஹேண்டிகேப்புக்கு ஜெபம் பண்ணோன்னே ஆண்டவர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுத்தாராங்க அவருக்கு. அவர் கால் அந்த கம்பியெல்லாம் தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாராம் பாருங்க. வா கைத்தட்டு கொடுப்போவா. ஏன்னா இவருடைய மினிஸ்ட்ரியில் மிரக்கல் என்பது சாதாரணமாகவே நடக்கும். அப்போ இவர் நடக்க வச்சுட்டான்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், எப்படி ஆண்டவர் பேமெண்ட் கட்ட போகிறோன்னு அந்த வீல் சேர் அந்த நடந்து வந்தவர் ஒரு பெரிய பேக்கை கையில் கொடுத்தாராங்க. உள்ளே திறக்கிறாராம். அந்த பில்டிங் அந்த சூழ்நிலைக்கு கட்டக்கூடிய பணம் உள்ளே இருக்குதாங்க. வா வாட் அ கிரேட் காட்ல. ஐயா இவ்வளோ பணம். அவர் சொன்னாராம், இந்த கூட்டத்துக்கு நான் போவேன், ஏன்னா அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எத்தனை 1 மில்லியன் மேலே பணம் கொடுத்தாகணுமா. ஆண்டுகிட்ட சொல்லிட்டு வந்தாராம், இன்றைக்கி நான் கூட்டத்துக்கு போய்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன், சுகப்படுத்திட்டீங்கன்னா இந்த பணத்தை அப்படியே அந்த ஊழியக்கார கையில் கொடுத்துட்றேன். வா வாட் அ கிரேட்ல. சுகப்படுத்தலைன்னா இந்த பணம் கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவேன். டீல் ஆண்டவர், என்ன செய்ய போகிறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு 3-4 மணிக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த 3 பேர் கால் பண்ண மாட்டானுங்க. வா வாட் அ கிரேட் காட்ல. அழுதாராங்க. ஆண்டவர் சொன்னாராம், எந்த மனுஷனையும் நம்பாத, என்னை மட்டும் நம்பு. ஹல்லேலூயா. உடனே பணம் திறக்கிறாராம். அவ்வளோ பணம் உள்ளே இருக்குதான். அந்த பணத்தை வச்சு தான் எல்லாத்துக்கும் கட்டினாராங்க. அவர் சொன்னாரா, நீ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றா இருப்பதே உனக்கு நலம். ஸோ ஆண்டவர் ஏன் இதெல்லாம் காட்டுறாருன்னா, நீங்கள் கர்த்தரை நம்பணுன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை காட்டுறாரு. உடனே உடைந்து போய் அந்த அந்த ஹேண்டிகேப்பை கர்த்தர் நடக்க பண்ணிட்டாராம் பாருங்க. அப்போ அந்த ஹேண்டிகேப்பை வர வச்சிருக்காரு பாருங்க. கடைசி நேரத்திலேயே உனக்கு ஒரு அற்புதம் செய்வாருங்க. யாரை நம்பினால்? கர்த்தரை நம்பினால். முதலிடம் வைத்தால், முதன்மையான இடத்தில் அவரை வைப்பாயானால். ஏன்னா அந்த கூட்டம் அவருக்காக செய்யலை, கர்த்தருக்காக தான் செய்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் பிளான் பி வச்சிருப்பாரு. பக்கத்தில் சொல்லுங்க, பிளான் பி வச்சிருப்பார். உனக்கு ஒரு மனிதன் ஒரு காரியம் உனக்கு நடக்கலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வே கர்த்தர் வச்சிருப்பார். அந்த வே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுலேருந்து தாங்க அவருடைய அடுத்தடுத்த கூட்டங்கள்லாம் அவர் சொல்கிறாரு, நான் மனுஷனை நம்பலை, உங்களை நம்புகிறேன் ஆண்டவரை. ஆமாம். சில பேர் நம்ம நம்புகிற மனிதர்கள் கூட என்ன பண்ண முடியும், அதுக்குன்னு அவங்க கெட்டவங்க கிடையாது. சூழ்நிலையை கர்த்தர் சில பேர் அடைச்சி போட்டுருவார்.
உண்மைங்க. நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர். நிறையா கொடுக்குறோம் வச்சுக்கிங்களேன், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். சில வேளை நம்ம நிப்பாட்டி வைக்கிறதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். 7:11 வாசிங்களேன். ஆகையால் இயேசு சொல்றாரு, நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? பொல்லாதவர்கள் ஆகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது ஹல்லேலூயா. நாய் பைபிள் ரொம்ப நல்லா இருக்குது. வைஃப் அன்னைக்கு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். உலக அப்பா பாயேவான், பக்கத்தில் சொல்லுங்க பாய். ஆனால் பரலோக அப்பா பாயேவாங்க. வா, வாட் அ கிரேட்ல, சூப்பருங்க நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்க உங்கள் அப்பா நல்லவர் தான்ப்பா, ஆனால் பரலோக அப்பா அதை விட நல்லவர். அதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு. பொல்லாதவனாகி நீயே நல்லதை கொடுக்குறிய, நான் நல்ல தெய்வம். ஸோ அதனால தான் இன்றைக்கி சபை இயேசுவை நம்புவோமா, முதலிடம் வைப்போமா, அவருக்கு முதன்மையான காரியத்தை செய்வோமா, உங்கள் வாழ்க்கையில் மேலான இடத்தை கற்றுக் கொண்டு வருவார். உங்களை எல்லாரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சிலருக்கு ஆண்டவர் புதிய வாசல் இந்த 4ஆம் மாதம் திறக்கிறாரு. நியூ டோர், புது வாசல் திறக்கப்படுகிறது. புது வாசல் திறக்கப்படுகிறது. புது வாசல், அது வேலை காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ டோர் ஒன்று திறக்கப்படுகிறது. நீங்கள் அதுக்குள்ளே பிரவேசிப்பீங்க, அதுக்குள்ளே இருக்கிறத அனுபவிப்பீங்க. ஒரு மேலான அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, கர்த்தரை முதன்மை இடத்துல வைங்க, முதலாவது வைங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், சடன் மூவ் நடக்கும். ஒரு சிலரை கர்த்தர் ரீபியூல் பண்ணுறாரு, மறுபடியும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாம் அன்னி வாசலாச்சு. ரீமா காபோ சேகே. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் டச் லார்ட். இந்த மகனை தொடுங்க, இந்த மகளை தொடுங்க. ஒரு பெரிய விடுதலை வரட்டும். மகனை ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்கட்டும். ஹோலி ஸ்பிரிட் ரீபா. ஐயா கீபோர்ட் வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா.